राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो महाप्रभु श्री वल्लभाचार्यार की जय। பிருந்தாவனம் நிறைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான அழகான ஒரு ஸ்தலம். ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்குவாளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலவிதமான முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எடுத்துட்டோம்னா கோவில்னு கிடையாது. ஆனா ஆண்டாளுடைய பாசுரத்துல விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு சொல்றதுனாலேயே இந்த பிருந்தாவனத்தினுடைய லீலாஸ்தலங்கள் எல்லாத்தையுமே ஆண்டாள் பாடினாள் அப்படின்னு அர்த்தமாயிடுறது. இந்த பிருந்தாவனத்தை கண்டோமே சொல்லும் பொழுது நந்தகோபருடைய திருமாளிகை, அப்புறமா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதே மாதிரி பக்தரோட பக்த விலோச்சனம் அப்படின்னு சொல்றாங்க. கோவர்தனம், கோகுலம், மதுரா, பிருந்தாவனம். இந்த கோகுலம் தான் ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்றது. ஆண்டாள் திருப்பாவை எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டு பாடினாள் அப்படின்னு சொல்றார். இந்த ஆய்ப்பாடின்னு பார்த்தா நந்தகாவும் ஆய்ப்பாடியில வந்துடும். ஏன்னா கண்ணனுக்காக கோபிகள் ரத்தம் இருந்ததெல்லாம் நந்தகா வந்துட்டு தான் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல திவ்ய தேசங்கள்ல இதெல்லாம் வந்துடும். ஆனா அந்த காலத்துல இருந்த மாதிரி கோவில்கள் உண்டா அப்படின்னு கேட்டா இங்க இப்ப ஸ்ரீரங்கம், திருமலை திருப்பதி, காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி, ஆழ்வார் திருநகரி, திருக்குறுங்குடி, திருவனந்தபுரம், இந்த மாதிரி இடங்கள் இப்ப அது எல்லாத்துக்குமே கோவில்கள் உண்டு. ஆனா இப்ப பிருந்தாவனத்திலேயோ கோவர்தனத்திலேயோ கோகுலத்திலேயோ மதுராவிலேயோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமான பழைய கோவில்கள் அப்படின்றது இன்னி வரைக்கும் நான் கண்டதில்லை. பிருந்தாவனத்தில் ரங்கஜி மந்திர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உத்தேசிச்சு நடக்கிற கோவில். ஆனா அது 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி தான் பழைய பிராச்சீனமான. இப்ப ஸ்ரீரங்கம் கோவில்லாம் ராமனுடைய காலத்திலேருந்து இருக்கு. ராமனுடைய காலத்திலே வந்தாச்சு. ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது ரங்கராஜன் இங்க வந்தாச்சு. ராமன் 40 வயசுல ரங்கராஜனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் விபீஷன் எடுத்துட்டு போறா. ரங்கராஜன் இங்க செட்டில் ஆயாச்சு. ராமன் 11,000 வருஷம் இருந்தான். அப்ப 10,960 வருஷங்கள் ராமனுடைய காலத்திலேயே ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கார். ப்ரூஃப் இருக்கு. அவ்வளோ பழசு. ராமனுடைய காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் துவாபரேகம் துவாபரேகத்தோட கடைசியில கிருஷ்ணன் காலம். அப்ப பலராமர்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி பழைய கோவில்கள் அப்படின்றது இந்த திவ்ய தேசங்கள்ல கிடையாது. ஆனா திவ்ய தேசமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காரா எடுத்துக்கலாம். அப்ப நேற்றைய கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஹரிதாச சம்பிரதாயம், இந்த பாங்கே பிஹாரி அவளுடைய சம்பிரதாயம், அதனுடைய சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் நான் சொன்னேன். தட்டியாஸ்தான், அதுக்கப்புறமா நிதிவனம், பாங்கே பிஹாரினுடைய கோவில், இதெல்லாம் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். ஹிதஹரி வம்ச மகாபிரபு அவளுடையதுதான். அந்த சம்பிரதாய சம்பந்தப்பட்டதான் சேவா குஞ்ச், ராதா வல்லபன். சிவபெருமான் தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து எடுத்து கொடுத்த கைலாச மானசரோவரத்துல கொடுத்த மூர்த்தி தான் ராதா வல்லபன் அப்படின்னு இருக்கு. ராதா வல்லபன் கோவில். அதுக்கப்புறமா சேவா குஞ்சம், அப்புறம் நேற்று சொன்னீங்களே ஹித ராஸ் மண்டல். இதெல்லாம் ஹிதஹரி வம்ச மகாபிரபுவினுடைய
சம்பந்தப்பட்ட இடங்கள். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாதன், ராதா ரமணன், அப்புறமா இம்லி தலா, இப்படி நிறைய இடங்கள் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய இடங்கள். இவ்வளவு பேர் உள்ள இருக்கா. இப்ப மகாபிரபு அப்படின்னு சொல்லி சொன்னா கௌடிய வைஷ்ணவாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. ஹிதஹரி வம்ச பக்தர்களுக்கு, அந்த சிஷ்யாவுக்கு ஹிதஹரி வம்ச மகாபிரபு. நம்ம இன்னொரு மகாபிரபு உண்டு, மகாபிரபு வல்லபாச்சாரியா. புஷ்டி மார்க்கம் ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாஹ கோவர்தனகிரௌ ராஜன் சதா லீலாம் கரோதியஹ அப்படின்னு இந்த ஸ்ரீநாதனை கொண்டாடக்கூடிய புஷ்டி மார்க்கம்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அப்புறம் வைஷ்ணவ சம்பிரதாயம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பலவிதம், அதுல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அப்புறமா புஷ்டி மார்க்கம், மத்வ சம்பிரதாயம், வார்க்கவி சம்பிரதாயம், நிறைய வைஷ்ணவ, நிம்பார்க்க வைஷ்ணவ சம்பிரதாயம் நிறைய உண்டு. அதுல இந்த புஷ்டி மார்க்கம் அப்படின்றது அதுவும் ஒரு முக்கியமான சம்பிரதாயம். வடநாட்டுல ரொம்ப பிராபல்யம். தென்னாட்டுல பெருசா கிடையாது. தமிழ்நாட்டிலாம் வல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்ன்றது எங்கேயோ அத்திபூத்தா மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தா உண்டு. முக்கியமா ராஜஸ்தான், பிரஜபூமி அந்த பக்கத்துல வல்லப சம்பிரதாயம் உண்டு. அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பார்த்தோம்னா குஜராத் பக்கத்துல எல்லாம் சுவாமிநாராயண் சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு. அப்ப ஸ்ரீ வல்லபாச்சாரியார், மகாபிரபு வல்லபாச்சாரியார், அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். இது எழுதினது ஸ்ரீ வல்லபாச்சாரியார். வல்லபர் சம்பகாரண்யம் காட்டுல அவதரிச்சவர் நம்ம வல்லபாச்சாரியார். ஸ்ரீ மகாபிரபு வல்லபாச்சாரியார், மகாபிரபு வல்லபாச்சாரியர், மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், இவரெல்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். எப்படி திருமங்கை ஆழ்வார், திருஞான சம்பந்தர் சமகாலத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாதிரி, எப்படி பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார்லாம் சமகாலமும், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் சமகாலமும், ஆண்டாளும் நம்ம பெரியாழ்வாரும் சமகாலமும் அந்த மாதிரி உண்டு. எப்படி நிகமாந்த மகாதேசியார், அக்ஷோபிய தீக்ஷர், வித்யாரண்யர் இவாள்லாம் சமகாலமும். அந்த மாதிரி மகாபிரபு வல்லபாச்சாரியாரும் சைத்தன்ய மகாபிரபுவும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. கூகுள் பண்ணி பார்த்து சொல்லுங்க இவருடைய அவதார வருஷம், அவருடைய அவதார வருஷம். இந்த மகாபிரபு வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா போட்டோ இருக்கும். வல்லபாச்சாரியார் இருப்பார், ரெண்டு பக்கத்துல பார்த்தா ப்ளூ கலர்ல இருப்பார். அதுல ஒருத்தர் கையை பெரிய ஒரு தாமர மாலை வச்சுட்டு இருப்பா. கிருஷ்ணன் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அது கிருஷ்ணன் இல்லை, யமுனா தேவி. யசோதாவுக்கு என்ன பிராதானியம் உண்டோ அந்த பிராதானியம் வல்லப சம்பிரதாயத்துல யமுனாவுக்கு உண்டு. யமுனாஜி அப்படின்னு தான் சொல்லுவா. அவளுக்கு கண்ணனுடைய அத்தனையும் அனுபவிச்சவள் யமுனா, அவ்வளவுதான். ராதாராணிக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதுபோல யமுனா மையாவுக்கும் அத்தனை ஏற்றம் உண்டு. வல்லப சம்பிரதாயத்தை பார்த்தோம்னா கையில தாமர மாலையை வச்சுட்டு, நிறைய தாமரையை வச்சுட்டு தான் இந்த யமுனா தேவி இருப்பார். இந்த வல்லபாச்சாரியார் 3 தடவை அழகா பாரத பூமி முழுக்க பரிக்கிரமா பண்ணியிருக்கார் அப்படின்னு இருக்கு. எப்படி ஆதிசங்கர் பகவத் பாதரை சொல்றோமோ அந்த மாதிரி இவர். இந்த வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியமான ஒண்ணு பைட்டக் அப்படின்னு சொல்லுவார். பைட்டக் அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் தவம் செய்த இடம். சில பைட்டக் நான் பார்த்திருக்கேன். பிரஜமண்டலத்துல உண்டு. மொத்தமா அவர் 84 இடங்கள்ல உட்கார்ந்து தவம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. நமக்கு 84 லட்சம் ஜன்மாக்கள் உண்டு, பிறவிகள் உண்டுன்னு சொல்லுவோம். அந்த நம்ம நந்தகோபர் திருமாளிகை 84 கம்பங்கள் நிறைந்தது, 84 கம்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக்கும் 84 ரொம்ப அழகா இருக்கும். இதுல எப்பயும் நான் போனா எல்லாருக்கும் காட்டுற பைட்டக், முக்கியமா ஒரு பைட்டக் காட்டிடுவேன். எங்கன்னு கேட்டா மதுவனத்துல துருவன் தபஸ் பண்ண இடத்து பக்கத்துல ஒரு பைட்டக். நாங்க ஒரு ஸ்ரீநாஜி உண்டு,
சத்ருக்னர் கோவில் உண்டு, மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் உண்டு. அது வல்லபாச்சாரியர் பைட்டக் அந்த இடத்துக்கு போகலன்னா கூட பக்கத்துலேயே தான் ஸ்ரீநாஜி, அது எல்லாமே ஒரே இடமா தான் இருந்திருக்கும், இப்போ தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ அது எப்பயும் காட்டுவேன். அதுக்கு அடுத்தது அப்படின்னா பாண்டீரவனம் போகும் பொழுது மானசரோவரம்னு ஒரு இடம் உண்டு. ராதாராணியினுடைய விரக தாபத்தில் அழுத கண்ணீர் குளம், அது பேர் மானசரோவர். அவள் ரொம்ப மானம் ஜாஸ்தின்னு இல்லையா, அந்த மானியான ராதாராணி அழுத கண்ணீர் மானசரோவர். அந்த இடத்துல ஒரு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் இருக்கு. அந்த நம்பர் எனக்கு மறந்து போயிடுச்சு. 84 பைட்டக். அந்த மாதிரி கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்துல மான்சி கங்கா, இது மானசரோவர் மாதிரி மானசி கங்கான்னு ஒரு இடம் உண்டு. கண்ணன் தன் மனசுனால கங்கைய வர வச்ச இடம் மானசி கங்கான்னு உண்டு. அந்த மானசி கங்கா கரையில சனாதன கோஸ்வாமி உட்காந்து பஜன் பண்ண பஜன் குட்டீர் இருக்கு. அது பக்கத்திலேயே தான் மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் இருக்கு. இதெல்லாம் முக்கியமா நான் பார்க்கிற பைட்டக். அது மாதிரி ஒரு தடவை நான் புரியில நாங்க முடிச்சுட்டு கிளம்புறோம். அதுலேயும் போன வருஷம் முந்தின வருஷம் ஜனவரி 22 ராம்லல்லாவோட கோவில் கட்டுற அன்னைக்கு காலையிலையோ அதுக்கு முன்னாடி நாளோ தான் நாங்கள் கிளம்புறோம். அந்த டைம்ல இருந்தோம். சரி, அதுக்கு முன்னாடி நாள் மத்தியானம் நினைக்கிறேன். ஏதோ பேசிட்டு இருந்தோம் என்னமோலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சைத்தன்ய மகாபிரபு பற்றி இருக்கு, சங்கரர் பற்றி இருக்கு, ராமானுஜர் பற்றி இருக்கு, எந்த மகாத்மாக்கள்லாம் இந்த பக்கம் வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு பொழுது டக்குன்னு யாரோ 2 பேர் வந்தா இந்த பார்த்தா திருமணம்லாம் பார்த்துட்டு மகாபிரபுவோட பைட்டக் இங்கே எங்கே இருக்கு, எங்கேயோ பக்கத்தில் இருக்குன்னா எனக்கு தூக்கி வாரி. அப்போதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து கேட்குற, அப்போ மகாபிரபு இங்கே வந்திருக்கார், வல்லபாச்சாரியார் இங்கே வந்திருக்கார். அப்போ அவர் கேட்ட எந்த இங்கே தான் பக்கத்தில் எனக்கு சொன்னால் இந்த கோவில் போகிற வழியிலன்னா ஒரு வயசானவரும் அவர் மனைவியோ யாரோ. ஏன்னா வல்லப சம்பிரதாயத்தில் இருக்கவா அந்த பைட்டக்கா தேடி தேடி போய் சேவிக்கிறவள் ரொம்ப முக்கியம். அது வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் எப்படி ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களுடைய திருவரசு, ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலம், ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லாம் போய் சேவிக்கணும். எப்படி ஆண்டாளுடைய அவதாரம் பண்ண திருநந்தவனம், அப்புறமா திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருவரசு, அப்புறம் சுவாமி ராமானுஜருடைய வீடு காஞ்சிபுரத்தில், இப்படி ஒவ்வொரு நாள் சேவிக்கிறா போல பைட்டக்கா போய் சேவிப்பேன். இந்த பைட்டக்ல என்ன விசேஷம்னா அந்த இடத்துல உட்காந்து வல்லபாச்சாரியர் ஸ்ரீமத் பாகவதம் வாசிப்பார். அவர் ரொம்ப பிடிச்சது ஸ்ரீமத் பாகவதம். அப்ப நான் அப்படியே வாங்கினபோது கேட்டார், சரி பார்க்கலாம் வாங்க நானும் பார்க்கலன்னு சொல்லி இப்படி அவர் ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் அப்படி அதே ரோட்ல பல தடவை நடந்திருக்கேன். புரியல அது எப்படி இங்கே பக்கத்தில் இருக்கு. சரி கூகுள் மேப்ல எங்கேயோ போட்டேன், ஏதோ ஒரு வல்லபாச்சாரிய பைட்டன் காமிச்சு சும்மா நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கினோமோ அதுக்கு அடுத்த பில்டிங் மகாபிரபு வல்லபாச்சாரியா பைட்டன். அத்தனை தடவை அங்கே நடந்திருக்கான். ஒரு வாரம் அதுக்கு முன்னாடியும் தங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ரோட்ல சைத்தன்ய மகாபிரபு சம்பந்தப்பட்ட இடங்கள், ஜெகநாத பகீச்சா, ராஜா ராமானந்தராய் பூஜை பண்ண ஜெகநாதன் நிறைய பார்த்துருக்கேன். பக்த சாலபேகா சமாதி, மௌஷி மந்திர் நிறைய பார்த்துருக்கேன் அந்த ரோட்ல. அது என்னடா அது அவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கோம். சரி சொல்லிட்டு அப்புறம் அவகிட்ட வந்து கூட்டு போய் இதோ இருக்கு அப்படின்னு காட்டினேன். சரி உள்ள போய் பார்த்துட்டேன், டைம் இருக்க சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் அவர்களோட போய் அதுதான் ஒரே ஒரு தடவை இந்த செய்தி. அடுத்த வாட்டி தான் போன அறவை காட்டணும் விஷயம் போய் நான் மட்டும்தான் பார்த்தேன், வேற யாரும் இல்லை. இப்ப வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் அப்படி ஜெகநாதன் காட்டி கொடுத்தான். பிருந்தாவனத்துல ஒரு பைட்டக் இருக்கு, அதுக்குதான் அவ்வளவு கதை. அந்த பைட்டக் போர்டையும் பார்த்திருக்கேன், தாண்டியும் போயிருக்கேன். என்னமோ அது பிருந்தாவனத்துல வந்து அடுத்தடுத்து ஓடிண்டே இருக்கிறதுனால இதை நிறுத்தி காட்ட முடியல. சரியா எங்க இருக்கு அப்படின்னா கோபேஸ்வர் கோவில்ல இருந்து பிருந்தாவனத்துல சாயங்காலம் கோபி வேஷம் போட்டு பாரு. அந்த கோபேஸ்வர் கோவில்ல இருந்து வம்சிவட் போற வழி, எப்படினாலும் வம்சிவட்டுக்கு ரோடு உண்டு. அந்த வம்சிவட் ரோட்ல உள்ள நுழையும் போது என்ன ஆச்சரியம்னா பல தடவை ரிக்ஷா அங்கதான் நிற்கும். இந்த மகாபிரபு பைட்டக் வாசல்ல தான் வண்டி நிற்கும். அங்கே இறங்கித்தான் வம்சிவட்டுக்கு போகும். ஒரு 50-100 மீட்டர் கூட இருக்காது, அங்கேயே நடக்க. எல்லா வாட்டியும் அந்த போர்டு பார்ப்பான் மகாபிரபு வல்லபாச்சாரியா பைட்டக். கையை கூப்பிட்டு தாண்டி போயிருக்கேனே ஒழிய ஒரு தடவை கூட உள்ள ஏறினது இல்லை.
அதாவது பிருந்தாவனத்தை எல்லாம் பார்த்துட்டு நிறைய பார்த்துட்டு இருக்கேன்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, இன்னும் பார்க்கறதுக்கு கோடி 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 விஷயங்கள் கொட்டி கிடக்குன்றதுக்கு ப்ரூஃப் இது. வம்சி பட் அது அதெல்லாம் முன்னாலாம் பெரிய வனமா இருந்தது. இப்போ வம்சி பட்டோட இடம் சின்னதா போயிடுது. அது பக்கத்துல தான் ஸ்ரீமன் வல்லபாச்சாரியார், ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் மகாபிரபு ஸ்ரீ வல்லபாச்சாரியாருடைய வம்சிவட். ஸ்ரீமன் அப்படின்னு சொன்னா முக்காவாசி ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் சொல்லுவா, மகாபிரபு வல்லபாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த வம்சிவட் அந்த இடத்துலையும் உட்கார்ந்து வல்லபாச்சாரியார் அழகா பாகவதம் வாசிச்சிருக்கார். நம்ம மதுரால போகும்பொழுது விஸ்ராம் காட் அது ஒரு பைட்டக். அப்புறமா முதல் பைட்டக் வந்து அவருக்கு வந்து ஸ்ரீமத் கோகுல், 2 கோகுல் உண்டு. இந்த வாட்டி கூட அப்படி ஆச்சு எங்களுக்கு. இந்த வாட்டி கூட நான் 2 தடவை அந்த ஸ்ரீமத் கோகுல் வாசல்ல போயிருக்கேன். ஒரு தடவை ஒரு டிரைவர் அழிச்சுட்டு போனோம், கோகுலம் போனோம்னு சொல்லிட்டு நேரம் அழிச்சுட்டு போய் இந்த வல்லபாச்சாரியார் கோகுலத்தை கொண்டு போய் விட்டுட்டான். நான் முன்னாடி அந்த பழைய புராணா கோகுல்ன்ற மகாவனத்துக்கு நான் போயிருக்கேன். இது என்னடா அது இது வரைக்கும் நம்ம பார்க்காத கோவில். அப்புறம் அங்கேயும் சுத்திட்டு அங்கேயும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை இல்லை இது இல்லை. அதாவது முதல்ல பிருந்தாவனம் போனேன். அதுக்கப்புறமா 2வது தடவை போகும்போது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. இந்த கோகுல் ஆக்ஷன் போயிட்டு அங்கேயும் வந்து மன்னத்தின்ன லீலா, அங்கேயும் மந்தகா சௌராசி கம்பா, அங்கேயும் உரல்ல கட்டி போட்ட லீலா எல்லாம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அங்க ஒரு இடத்துல அப்படி அலையும் பொழுது இங்கதான் வந்து வல்லபாச்சாரியாருக்கு யமுனா ராணி காட்சி கொடுத்தா யமுனாஷ்டகம் பாடின இடம் அப்படின்னா. அப்புறமா தான் ரியலைஸ் ஆச்சு, ஓ இது வந்து வல்லபாச்சாரியார் சம்பந்தப்பட்ட. அது கரெக்டா கங்கை கரை, அங்கேயும் ஒரு கோவிந்த காட்டு உண்டு, அங்கேயும் ஒரு பிரம்மாண்ட காட்டு உண்டு, எல்லாம் அப்படியே கோகுலம் போலவே உண்டு. அப்ப பழைய கோகுலத்துக்கு மகாபன் சொல்லும், மகாபன் சொல்லுவா. மகாபன் நயா புராணா கோகுல் சொன்னோம், இது நயா கோகுல். அப்படித்தான் நான் அந்த கோகுலத்துக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஃபோன் பண்ணி இஸ்கான்ல யார்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கைடு கிடைச்சி இதெல்லாம் டிரைவர்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி அப்புறமா நான் திரும்பி பழைய கோகுலம் போனேன். இந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பண்ணேன். அது ஒரு லீலை. நிஜமாவே மகாபிரபு வல்லபாச்சாரியார் வாழ்ந்த இடம். அந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீமத் கோகுல்னு பேர். இது புராணா கோகுல் மகாவனம்னு பேர். இந்த வாட்டியும் டிரைவர்கிட்ட மதுரா முடிச்சுட்டு மதுவனை முடிச்சுட்டு சீதா கோகுல் செலவு அப்படின்ட்டு இப்படியே போனால் ஆகியா கோகுல்னா எங்கே வந்திருக்காய் நீ? ஏ கோகுல் அப்படின்னா இல்லை எனக்கு புராணா கோகுல் மகாவன் போகணும். உடனே அந்த எல்லாரும் இங்கே தான் வருவா. நான் சொன்னேன் எல்லாரும் வருவாப்ப எனக்கு அங்கே தான் போகணும், அங்கே போனால் நிறைய பைசா போடுவேன். நான் சொன்னேன் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஐஷண்டு போ அப்படின்னு. இல்லை இந்த இடம் தான் ரொம்ப நான் சரிப்பா இருக்கட்டும்ப்பா, நான் அப்புறம் திருப்பி வந்து பார்த்துக்கிறேன், முதல்ல நீ அந்த கோகுலத்துக்கு வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லி வல்லபாச்சாரியர் கும்பிடு போட்டுட்டு போயிட்டேன். சரி மன்னிச்சுக்கோங்க எனக்கு டைம் இல்லை, இறக்கி ஏற்றுறதுக்கு இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர பழைய கோகுலம் போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 தடவை நான் அந்த ஸ்ரீமத் கோகுல் அதுக்கு பேர். ஸோ வல்லபாச்சாரியாருடைய முதல் பைட்டக் 2வது பைட்டக் எல்லாமே அந்த ஸ்ரீமத் கோகுல்ல இருக்கு. 3வது பைட்டக் விஸ்ராம் காட் மதுரால. 4வது பைட்டக் பிருந்தாவனத்துல வம்சி பட் எந்த இடத்துல கண்ணன் அவ்வளவு அழகா சந்தியா வேளையில வேணுகானம் பண்ணானும், எந்த இடத்துல கோபிகைகள்லாம் கண்ணனை தேடி ஓடி வந்தார்களோ அந்த இடம் தான் அவருடைய 4வது பைட்டக். வல்லபாச்சாரியாருக்கு அப்படி ஒரு கிருஷ்ண பிரேம கிருஷ்ண ஸ்மரண. அதாவது வல்லப சம்பிரதாயத்தை சொல்லுவா, என்னைக்கு ஸ்ரீநாஜியினுடைய முகம் பிரகடனமாச்சோ, அவருடைய திருக்கைகள் பிரகடனமாச்சோ அன்னைக்கு தான் வல்லபாச்சாரியோடைய அவதாரம். வல்லபாச்சாரிய அவதாரம் அன்னைக்கு தான் ஸ்ரீநாஜி தன் ரூபத்தை காட்டி கொடுத்தான் அப்படின்னும் சரித்திரம் உண்டு. அதுல இந்த வம்சீவட்ல வந்து ஸ்ரீமன் வல்லபாச்சாரியார் தங்கின்னு இருக்கா. கூடவே ஒரு 2-3 சிஷ்யர்கள்லாம் அங்க இருக்கா. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் வல்லபாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யன் அழகா ஜோரா அவர்கிட்ட வந்து இந்தாப்பா பிரபுதாஸ் அவர் பேர், பிரபுதாஸ் ஜலோட்டா அப்படின்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட பிரசாதம் கொடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், க்ஷமிக்கணும் மகாபிரபு, இன்னும் குளிக்கலை, குளிச்ச பிறகுதானே சாப்பிடணும். உடனே மகாபிரபு சிரிச்சார், இந்த பிருந்தாவனம் முழுக்க கிருஷ்ணலீலா ஸ்தலம், இங்க எங்க கண்ணன் இல்லை, இந்த குளிச்சாதான் பவித்திர தன்மைன்னு யார் சொன்னாங்க? நிச்சயம் சொல்லப்படாது, அடுத்தாடி எல்லாம் பிருந்தாவனம் வந்தா குளிக்காதுகள்.
ஆனால் பிருந்தாவனத்தோட கசகசமைக்கே தானா குளிச்சிடும், அது வேற விஷயம். பிருந்தாவனத்துடைய மகாத்மியத்தை வல்லபாச்சாரியார் சொல்றார், அந்த சிஷ்யங்கிட்ட சொல்றார், அடே இது பிருந்தாவனம்டா, இங்க ஒவ்வொரு மண் துகளும் கிருஷ்ண சரண தூணி. நீ பார்க்கிற மரம் செடி கொடி எல்லாத்துலயும் கண்ணன் இருக்கான். விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி பத்ரே பத்ரே சதுர்புஜ சொல்றார். விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி பத்ரே பத்ரே சதுர்புஜ. டே நீ என்னெல்லாம் மரங்கள் இந்த பிருந்தாவனத்துல பாக்குறியோ அத்தனை மரங்களுக்கு நின்று வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி. அதனாலதான் அந்த பிருந்தாவனத்தை எல்லாரும் அந்த மரங்கள்லாம் தொட்டு கண்ணை ஊத்திப்பா, ராதே ராதே எழுதி வச்சுப்பா, கட்டி பிடிச்சுப்பா, முத்தம் கொடுப்பா. பிருந்தாவனத்துல நீங்க எந்த இடத்துல எந்த மரம், அந்த மரத்தினுடைய ஜாதி என்னன்னு தெரிய வேண்டாம், பழைய மரமா புதிய மரமான்னு தெரிய வேண்டாம். பிருந்தாவனத்துல இருக்க ஒவ்வொரு மரத்திலையும் எப்படி குரங்கு உண்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு கிருஷ்ணன் உண்டு. விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி சொல்ற. ஒவ்வொரு விஷயத்துக்கையும் வேணுதாரி பத்ரே பத்ரே சதுர்புஜ. அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலையிலையும் சதுர்புஜதாரியா கண்ணன் இருக்கு. அங்க இருக்க ஒவ்வொரு இலையும், இந்த வாட்டி கூட நாங்க இந்த வம்சி பட் போகும்போது நாங்கள் நிறைய கும்பல்லாம் அந்த மரத்தோட இது குழந்தைகள்லாம் ஓடி ஆடி உடஞ்சி விழுந்த கம்பெல்லாம் பசங்களை எடுத்துக்கணும். பசங்க சிஷால தான் சொல்றேன், ஏன்னா ஆளுக்கு கொஞ்சம் மேலே உடைக்கப்படாது, கீழே எதுனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி பத்ரே பத்ரே சதுர்புஜம் சொல்லிட்டு பார் அப்படின்னு மகாபிரபு வல்லபாச்சாரியா அந்த சிஷ்யனுக்கு அந்த காட்சி கிடைச்சது. ஒவ்வொரு மரத்தடியிலையும் ஒரு கிருஷ்ணன், ஒவ்வொரு மரத்து இலையிலையும் ஒரு சதுர்புஜ ரூபத்தோட கண்ணன். இப்படி இருந்திருக்கும் அவருக்கு. கதறிடாராம் மகாபிரபு, பாரு பாரு அப்படின்னு சொல்றதுக்கும் தைரியம் வேணும், காட்டி கொடுக்கறதுக்கும் தைரியம். சிஷ்யனுக்கு அந்த பக்குவம் இருந்தது. பார்த்துட்டான், கதறி அழுதான். உடனே பிரசாத் அப்படியே வேற ஒன்றும் பேசுறேன், கடகடன் சாப்பிட்டுட்டான். ஃபுல்லா எடுத்துக்கல, பாதி சாப்பிட்டா, குரு சொல்லிட்டாரே அப்படின்னு ஞாபகம். விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி பத்ரே பத்ரே சதுர்புஜ. அத்தனை சிரேஷ்டம் இந்த வம்சி பட் பைட்டக். அது பாட்டி போய் பார்க்கணும். நானும் பிருந்தாவனம் இதெல்லாம் பார்த்தாச்சு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. எத்தனையோ தடவை இந்த போர்டை பார்த்துருக்கேன், அங்கே வாசல்ல இறங்கியிருக்கேன், கும்பிடு போட்டுட்டு போயிருக்கேன். உள்ள போய் பார்க்க 5 நிமிஷம் தெரியல. ஆனால் இது ஒரு சந்தோஷம் எனக்கு. என்னடான்னா இதை காரணம் கொண்டு திரும்பி போயிட்டு வந்துருக்கேன், அவ்வளோதான். நமக்கு இதுக்கு மேலே அங்கே பார்க்கறது ஒன்றும் இல்லைன்னு தானே. பார்க்கறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்ல பத்ரிநாத் நிறைய நிறைய போகிறேன், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் இன்னும் புதுசு புதுசாக கிடச்சிட்டே இருக்கு. பத்ரிநாத்தோ இது பார்க்கல, இது தெரியல, இது புதுசாக இருக்கு அப்படி கேட்டுட்டே இருக்கு. அதனால கண்ணனுடைய அனுபவங்கள் அனுபவிச்ச ஆச்சாரியர்கள் பக்தர்கள் இந்த பிருந்தாவன மகாத்மியத்தை நமக்கு புரிய வைக்கிறார்கள். சீக்கிரம் பிருந்தாவனத்துக்கு மகாபிரபு வல்லபாச்சாரியார் உங்களையும் கூப்பிடட்டும். அங்க போய் உட்கார்ந்து ஒரு அத்தியாயமாவது ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கணும், அதற்கான பாக்கியம் கிடைக்கட்டும். சோ விரக்ஷே விரக்ஷே வேணுதாரி பத்ரே பத்ரே சதுர்புஜ. ஜெய் போலோ மகாபிரபு வல்லபாச்சாரியார் கி ஜெய். அதே இடத்துல மகாபிரபு வல்லபாச்சாரியுடைய பிள்ளை விட்டல்நாத் அவரெல்லாம் கூட உட்கார்ந்து தபஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் ரொம்ப அந்த இடத்துக்கு ஒரு தனி சாநித்தியம் இருக்கணும். நான் எங்கெல்லாம் போய் பார்க்க ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது, பெரிய அங்கே மூர்த்திலாம் இருக்காது. மகாபிரபு வல்லபாச்சாரிய ஃபோட்டோ ஒன்று ஓரத்தை வச்சிருப்பா, அவர் உட்காந்த இடத்துல ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தி பூ வச்சிருப்பார், அவ்வளோதான். ஆனால் அந்த சாநித்தியத்தை உணர முடியும். அது பெருசாக வா அப்படின்னு சொல்கிற மாதிரி பில்டிங்காக எல்லாம் பழைய பில்டிங்காக பாழடைஞ்சு தான் இருக்கும். ஆனாலும் கிருஷ்ண சாநித்தியம் பூரணமாக இருக்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இப்படியாக வம்சீவத் பிருந்தாவனத்தில் மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட். சரியா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय,
जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो वंशी वैठक की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो महाप्रभु वल्लभाचार्य की जय। जय बोलो श्रीनाथ भगवान की जय। जय बोलो ब्रजमंडल की जय। राधे कृष्णा।